அங்கு இங்கு எங்கும் நிறைந்த சிவபெருமான் மகிழ்ந்து அருளும் வசிக்கக்கூடிய குடிகொண்டிருக்கக்கூடிய திருவாரூரில் பிறந்தவர்களுடைய சிவத்தொண்டின் பெருமையை பலர் பாடி துதித்த பின் அவர்களின் பெருமையை சிறியோனாகிய என்னால் பாட இயலுமோ? திருக்கயிலையில் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்து வந்த சிவகணங்களே, நாம் உய்ய திருவாரூரில் பிறந்தவர்கள் ஐம்பொறிகளையும் அடக்கி சிவபெருமானின் திருவடியை மனதில் கொண்டு வாழ்பவரே திருவாரூரில் பிறந்தார்கள் ஆவார்கள். பிறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு இரண்டு ஆகும். ஒன்று தாயிடமிருந்து உலகுக்கு வரும் சம்பவம், மற்றொன்று மீண்டும் நம் உடல் பிறவாமல் இந்த பிறவியிலேயே இறைவன் சிவபெருமானின் திருவடியை அடைய மேற்கொள்ளும் முயற்சிகள், உறுதிப்பாடு, இவை இரண்டாம் பிறப்பு ஆகும். அவையாவன திருக்கோயில் செல்வது, திருத்தல யாத்திரைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் மேற்கொள்வது, திருத்தொண்டு செய்வது, மேலும் நல்ல குருமார்களிடம் தீட்சை பெறுவது, சிவபூஜை செய்வது, எல்லா உயிரையும் தன் உயிர் போல நேசிப்பது ஆகிய செயல்கள் அத்தனையும் சிவ புண்ணிய செயல்கள் ஆகும். இவற்றில் யார் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களே உண்மையில் பிறந்தவர்கள் ஆவார்கள். அது அற்றவர்கள் ஏதோ தோன்றி ஏதோ மறையக்கூடிய மனிதர்களாகவே கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார். பேரொளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்கிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.